யோசிக்கிற. இத கேட்டதும் அவளுக்கு கோபம், பயம் எல்லாம் ஒண்ணு சேர, உனக்கு என்ன வேணும்? என் பையனை எதுவும் பண்ணிடாத, என்கிட்ட கொடுத்துடு. அதுக்கு அவன், உன் பையன் இப்போ சேஃபா தான் இருக்கான், ஆனா அது எவ்ளோ நேரம்னு தான் தெரியல. மெது, எனக்கு புரிஞ்சிடுச்சு. உனக்கு என் அப்பா அக்கவுண்ட்ல இருக்கிற மணி தானே வேணும். நாளைக்கு நானே கொண்டு வந்து தரேன், என் பையனை விட்டுடு. அதுக்கு அவன் சிரிச்ச மாதிரி ரிப்ளை பண்றான். ரொம்ப வேடிக்கையா இருக்கு மெது. அதை விட அதிகമായ பணம் என்கிட்டயே இருக்கு. இத கேட்டதும் அவளுக்கு இன்னும் பயமானது. ப்ளீஸ், அவன் சின்ன பையன், எதையும் தாங்க மாட்டான். அவன் சொல்றான், சின்ன பையனா? உனக்கு ஒண்ணு சொல்லவா? அவனுக்கு 5 வயசுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அவன் 10 வயசு பையன் மாதிரி நடந்துக்கிறான், அப்படியே அவங்க அப்பா மாதிரி. அப்போதான் மிதுனா பதற தொடங்கினா. இதுவரைக்கும் சஞ்சய் அவளுக்கு தான் சொந்தம்னு நினைச்சு வாழ்ந்தவள். அவனுக்கு ஒரு அப்பா இருக்காருன்னு யாராவது பேசினாலே அவளுக்கு கோபம் வரும். மிது யோசிக்கிறா, இவன் யாரு? எங்க வாழ்க்கையோட ஏன் விளையாடுறான்? எதுவா இருந்தாலும் சரி, நான் சஞ்சயை விட்டு கொடுக்க மாட்டேன். அவன் மீண்டும் மெசேஜ் அனுப்புறான். என்ன மிது, அமைதியாயிட்ட? நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? உனக்கு என்ன வேணும்? நீ ரொம்ப பிரில்லியன்ட் மிது. என் பொறுமைய சோசிக்காத. சரி, நான் நேரா விஷயத்துக்கு வரேன். நீ இந்தியா வரணும். ஏன்? அப்பதான் உன் அப்பா அக்கவுண்ட்டுக்கு பணம் எப்படி வந்துச்சு, உன் குழந்தையோட அப்பா யாருன்னு எல்லாம் தெரியும். மிதுனா உடனே மறுக்கிறா. எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம், என் பையன் இருந்தா போதும். அவன் சொல்றான், நீ சாதாரண வாழ்க்கை வாழ்றேன்னு நீ சொல்ற, ஆனா நான் உன்னை மகாராணி ஆக்குறேன்னு சொல்றேன். ப்ளீஸ் எங்களை விட்டுடு. அவன் சிரிப்பு. நடிக்காத மிதுனா. இதுக்கப்புறம் அவளுக்கு பொறுமை போயிடுச்சு. லேப்டாப்பை எடுத்துட்டு அந்த மெயிலை ஹேக் பண்ண முயற்சி பண்றா. ஆனா சஞ்சய் அவன் கையில இருக்கான்ற பயம் கவனம் போகவே இல்லை. அப்போ ஃபோன் வைப்ரேட் ஆகுது. என்ன தேடுறியா? நான் கிடைக்க மாட்டேன். சரி, நான் ஏன் இந்தியா வரணும்? உனக்கு என்ன லாபம்? யூ ஆர் ஸ்மார்ட் பேபி. நான் என் பையனை இப்ப